ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியில் சிவபாபா என்ன முக்கியமாக சொல்கிறாருன்னு பார்க்கலாம். முரளி தேதி 3/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். அப்பா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த துக்கதாமத்தை உயிருடன் இருந்து கொண்டே விவாகரத்து செய்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். கேள்வி: குழந்தைகளை தந்தை எந்த ஒரு சிறிய முயற்சியை செய்ய சொல்லுகின்றார்? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, காமம் மிக பெரிய எதிரியாகும். இதன் மீது நீங்கள் வெற்றி அடையுங்கள். இந்த சிறிய முயற்சியை மட்டும் இப்பொழுது செய்யுங்கள் என்று கூறுகின்றார். நீங்கள் சம்பூர்ண பாவனமாக ஆக வேண்டும். பதித்தத்திலிருந்து பாவனம் என்றால் பாரஸ் ஆவதாகும், அது தங்கமாக ஆவதாகும். பாரஸ் ஆகக்கூடியவர்கள் ஒருபொழுதும் கற்களாக ஆக முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மலர்களாக ஆகின்ற பொழுதுதான் தந்தை உங்களை தன்னுடைய கண்களில் உட்கார வைத்து தன்னோடவே அழைத்து செல்வார். ஓம் சாந்தி. நாம் பிராமணர்கள்தான் இப்பொழுது தேவதைகளாக ஆகப் போகின்றோம். இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். ஆசிரியர் யாருக்கு பாடம் கற்பிக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக தனக்கு சமமாக அவர்களை மாற்றுவார். இது நம்பிக்கையின் விஷயமாகும். தந்தை நம் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்குகின்றார். ஆனால் ராவணன் நரகவாசிகளாக ஆக்குகின்றான். இந்த நேரத்தில் ராவணனின் ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் சத்தியுகத்தில் ராமராஜ்யம் ஆகும். ஞானம் மிகவும் எளிது. கல்புத்தியாக இருக்கின்ற காரணத்தினால் தங்க புத்தி ஆவது என்பது முடியாது என்று நினைக்கின்றார்கள். ஏனென்றால் மாயையின் பிரபாவம் அத்தகையதாக இருக்கிறது. சத்தியுகத்தில் இங்கு உருவாகும் கட்டிடங்கள் போன்று அங்கு எதுவும் இருக்காது. இதை தந்தை புரிய வைக்கின்றார். முழு உலகத்திலேயே மிக பெரிய மரம் இருப்பதால் அங்கு மாடிகள் போன்றவை உருவாக வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமான நிலங்கள் அங்கு இருக்கும். ஆனால் இங்கோ நிலங்களே கிடையாது. ஆகையினால்தான் நிலத்திற்கு விலை அதிகமாக ஆகிவிட்டது. அங்குள்ள நிலத்திற்கு விலையே கிடையாது. சத்தியுகத்தில் யாருக்கு எவ்வளவு நிலம் தேவையோ அவ்வளவு அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே தந்தையின் ஞானத்தின் மூலமாக அங்கு உங்களுக்கு அனைத்து சுகங்களும் கிடைத்துவிடும். அளவற்ற செல்வங்கள் இருக்கும். பணத்திற்கு மதிப்பு இருக்காது. எவ்வளவு அறிவு கிடைத்திருக்கிறது இப்பொழுது. அறிவு மற்றும் அறிவற்று இருப்பது, அதாவது சதோ புத்தி மற்றும் தமோ புத்தி ஆகும். சதோ பிரதானமானவர்கள் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாகவும், தமோ புத்தி உடையவர்கள் நரகத்துக்கு எஜமானர்களாகவும் ஆகின்றார்கள். இது சொர்க்கம் கிடையாது என்று பாபா கூறுகின்றார். இது நரகமாகும். இந்த முழு மரமும் இப்பொழுது இற்றுப்போன நிலையில் இருக்கிறது. பிறகு மீண்டும் புதியதாக உருவாகும். சத்யுகவாசியிலிருந்து கலியுகவாசிகளாகவும், பிறகு நீங்கள் சங்கமுகவாசியிலிருந்து சத்தியுகவாசிகளாகவும் ஆகின்றீர்கள். யார் சத்தியமான சத்தியநாராயணன் கதையை கேட்கின்றார்களோ அவர்களே சொர்க்கத்திற்கு செல்வார்கள். மற்ற அனைவரும் சாந்தி தாமம் சென்று விடுவார்கள் என்று பாபா கூறுகின்றார். இந்த துக்கதாமத்தை உயிருடன் இருக்கின்ற பொழுதே நீங்கள் விவாகரத்து செய்து விட வேண்டும். எவ்வாறு விவாகரத்து செய்வது என்கின்ற யுக்தியையும் பாபா நமக்கு முரளியில் கூறுகின்றார். நாடகப்படி மாற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். யார் அதிகமாக பக்தி செய்கின்றார்களோ அவர்களே இந்த ஞானம் அடைவதற்கு
தகுதியானவர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். யார் இந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர்களாக இல்லையோ அவர்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் வருவதே கல்ப கல்பத்தின் புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான். அதுவும் சாதாரண மனித உடலில் வருகின்றேன். முழு 5000 ஆண்டிற்கான நடிப்பு யாருக்கு இருக்கின்றது என்பதையும் நான் விளக்குகின்றேன். முதல் பிச்சைக்காரர் பிரம்மபாபா பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசராகின்றார். பிறகு இளவரசர் நிலையிலிருந்து பிச்சைக்காரராக எப்படி ஆகின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். தந்தை வந்து அனைவரையும் சூழியிலிருந்து வைரமாக ஆக்குகின்றார். பாவனமாக ஆக வேண்டும். இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது என்று பாபா கேட்கின்றார். பரலௌகீக தந்தை சட்டம் உருவாக்குகின்றார். எதற்காக என்றால் காமம் மிக பெரிய எதிரி. இதிலிருந்து வெற்றி அடைவதற்காக இந்த சட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார். தந்தை எப்பொழுதும் தங்க புத்தி உடையவராகவே இருக்கின்றார். அதனால தான் அவர் எவர் பியூர். கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டிற்கு முன்பு சொர்க்கம் இருந்ததாக கிறிஸ்துவர்கள் கூறுகின்றார்கள். இதுக்கு பைபிள்லையும் எவிடன்ஸ் இருக்குது. உங்களிடத்தில் உயர்ந்த விஞ்ஞானத்தின் புத்தி இருக்கிறது. உடனடியாக மாளிகையை நீங்கள் கட்டிவிடுவீர்கள். சத்தியுகத்தில் அங்கு பொறியாளர்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். அது தங்க யுகமாகும். யார் நல்ல சேவாதாரி குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக சிந்தனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நினைவின் மூலமாக உங்களது ஆயுள் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். சகோதரன் சகோதரன் என்று நினைவு இருக்க வேண்டும். இந்த பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும். இந்த சிம்மாசனத்தில் அழிவற்ற ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அதாவது பிரகிருதியின் நடுவில் 2 நெத்தி பூர்வத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம், அதுக்கு பேர் பிரகிருதி அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த சிம்மாசனத்தில் தான் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. இதனை முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது சூக்ஷ்மமானதாகும். ஆத்மா நட்சத்திரம் போல் இருக்கிறது. பாபாவும் நட்சத்திரம் போல் பிந்துவாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். தந்தை உங்கள் எதிரில் அமர்ந்து படிப்பிக்கின்றார். நாள் போக போக மேலும் கவர்ச்சி ஏற்படும். விக்னங்களும் கூட நாடகப்படி ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். நீங்கள் ஒருபோதும் பதீத்தமாக ஆகக்கூடாது. இது சட்டமாகும் அப்படின்னு பாபா சொல்கிறார். தந்தையை எப்படியாவது கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். பாபா எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுப்பதில்லை. எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அமருங்கள். ஆனால் நான் மிகவும் பிரியமான குழந்தை என்பதை மட்டும் நீங்கள் நினைவு செய்யுங்கள். வெண்ணெயிலிருந்து முடி எடுப்பது போன்று உங்களுக்கு உங்களுடைய ராஜ்யம் கிடைக்கின்றது. எங்கு வேண்டுமானாலும் அமருங்கள், சுற்றுங்கள். ஆனால் தந்தையை நினைவு செய்யுங்கள். தர்மராஜிடத்தில் செல்லும் பொழுதுதான் அனைவரின் கணக்கு வழக்குகளும் முடிவடையும். எந்த அளவிற்கு தூய்மையாகின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். அசுத்தமாக இருந்தீர்கள் எனில் காய்ந்த ரொட்டியை சாப்பிடுவீர்கள். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பாவம் அழியும். மாயையை வசப்படுத்துவதற்கான மந்திரம் மன்மனாபவ. இந்த மந்திரத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களா என்று பாபா கேட்கின்றார். பிறகு வீட்டிற்கு செல்லுங்கள். வாயால் எதுவும் நீங்கள் கூற வேண்டிய அவசியமில்லை. பாபா மற்றும் ஆஸ்தி ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் சதோப்பிரதானம் ஆகிவிடுவீர்கள். பாவமும் அழிந்துவிடும். பாபா தனது அனுபவத்தை கூறுகின்றார். பிரம்ம பாபா, நான் சாப்பிடுவதற்காக அமருகின்றேன். நான் சிவபாபாவை நினைவு செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். பிறகு உடனே மறந்தும் விடுகின்றேன்.
ஏனென்றால் யாருடைய தலையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆத்மா அதிகமாக சேவை செய்கின்றது. அவரை நினைவு செய்ய வேண்டும், பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இது போன்ற எண்ணங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். சேவாதாரி குழந்தைகள் மீது சிவபாபாவிற்கு அதிகமாக அன்பு இருக்கிறது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை பல தர்மத்தின் விநாசம் ஏற்படுகின்றது. என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். இது யோக அக்னியாகும். தந்தை மலர்களாக ஆக்கி கண்களில் அமர வைத்து உங்கள் அனைவரையும் தன்னோடு அழைத்து செல்லுகின்றார். தந்தையை மறப்பதன் மூலம் பிறகு பெருத்த நஷ்டம் ஏற்படும். உறுதியான வியாபாரிகளாக இருங்கள். லாப நஷ்ட கணக்கை சரிபாருங்கள். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்மாபிமானிகளாக ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையிடம் படித்து கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று விடுவீர்கள். அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, இவர் ஒருவர் மட்டுமே ஆவது இல்லை. இவை அனைத்துமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். கருப்பு மற்றும் வெள்ளை கிருஷ்ணரையும் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்கின்றார் என்றால் நரகத்தை எட்டி உதைக்கின்றார். இது சித்திரத்தில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. உங்களது ராஜ்யத்திற்கான சித்திரமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான விஷயம், முதல் பாயிண்ட், பாபாவின் கட்டளைகளை பாலனை செய்வதற்காக நான் ஆத்மா, சகோதரன் என்ற நினைவில் இருக்கின்றேன். பிரகிருதியின் நடுவில் நான் வாசம் செய்கின்றேன். அது 2 புருவங்களுக்கு மத்தியில் நான் அமர்ந்திருக்கின்றேன். நான் எல்லையற்ற தந்தையின் குழந்தை. இது என்னுடைய ஈஸ்வரிய குடும்பம் என்ற நினைவுகளில் இருக்க வேண்டும். ஆத்மாபிமானியாக ஆகக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். 2வது, தர்மராஜனின் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்காக தனது அனைத்து கணக்கு வழக்குகளையும் இப்பொழுதே முடிக்க வேண்டும். மாயாவை வசப்படுத்துவதற்கான எந்த மந்திரம் கிடைத்திருக்கின்றது? மன்மனாபவ. அதனை நினைவு செய்து சதா சதோப்பிரதனமாக ஆக வேண்டும். வரதானம், பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கும் நாடகம் என்ற பிந்துவின் நினைவை ஏற்படுத்தக்கூடிய விக்ன விநாசக் ஆகுங்கள். விளக்கம், எந்த குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்திலும் கேள்வி எழுப்பவில்லையோ, சதா பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு நாடகத்தின் பிந்து, அதாவது நாடகம் புள்ளி நினைவுபடுத்துகின்றார்களோ அவர்கள்தான் விக்ன விநாசக் என்று கூறப்படுகின்றனர். அவர்கள் மற்றவர்களையும் சக்திசாலியாக்கி வெற்றி என்ற லட்சியத்தின் நெருக்கத்தில் அழைத்து வருவார்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட வெற்றியின் பிராப்தியை பார்த்து குஷியடைய மாட்டார்கள். அவர்கள் எல்லையற்ற வெற்றி மூர்த்தியாகவே இருப்பார்கள். சதா ஏக்கஸ்திதியில் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் தனது வெற்றியின் சுயஸ்திதியின் மூலம் தோல்வியையும் மாற்றியமைத்து காட்டுவார்கள். ஸ்லோகன், ஆசீர்வாதம் அடைவது மற்றும் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது மிக விரைவாக மாயாஜீத் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பரிவாரம்.